திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டமானது தற்போது நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் சுவாமியும் அம்பாளும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் தங்கச் சப்பரத்தில் சிவப்பு சாத்து திருக்கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா கண்டருளினார். 8ஆம் திருநாள் அன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்து திருக்கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாள் தேரோட்டமானது வெகு விமர்சையாக காலை துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி அதிகாலை 4 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி குமாரவிடங்க பெருமான் வள்ளி தேவயானை அம்பாள்களுடன் தேரில் எழுந்தருள தேரோட்டம் துவங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து தேரானது ராஜவீதிகளில் 4லும் பவனி வந்து நிறைவடைந்ததும் சுவாமி குமாரவிடங்க பெருமான் வள்ளி தேவயானை அம்பாள்களுடன் எழுந்தருளி தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதனையடுத்து தேர் ரதவீதிகள் 4லும் பவனி வந்து நிறைவடைந்ததும் தொடர்ந்து தேவயானை அம்பாள் எழுந்தருளிய தேர் புறப்பட்டு ராஜவீதிகளில் பவனி வந்து நிறைவடைந்துள்ளது. இந்த தேரோட்டத்தில் கோவில் நிர்வாகத்தினர், அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.